ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ரைஸ் ஐட்டம், ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். அது பெஸ்ட்டு ஃபார் த லன்ச் பாக்ஸு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். அதுக்கு ஃபியூ டிப்ஸ். நம்ம இப்போ அஜினோமோட்டோ அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆனால் கரெக்டான வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோமோ அதே ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், இது வெங்காயத்தாள் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு, அதில் இருக்கிற வெங்காயத்தை மட்டும் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தையும் அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸு பொடியாக அரிஞ்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, குடமிளகா ஒரு பாதி குடமிளகா, கேபேஜ் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு கேபேஜ் எல்லாமே பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். கேரட்டும் அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு சின்ன கேரட். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதுதான் தேவையான அளவு. இப்போ ரைஸ் எப்படி நல்ல ஃப்ளேவர் வரும்ன்றது, ஃப்ரைட் ரைஸில் முக்கியமாக தவிர்க்க முடியாதது கேப்சிகம் கண்டிப்பாக போடணும், கேபேஜ் கோஸ் கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி இஞ்சியும் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு. இது பாஸ்மதி அரிசி. இதை நான் கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் அதில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் நல்லா வரும். எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் சர்க்கரை. நான் காயில் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை, மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி. இது சோயா சாஸ், உங்களுக்கு கடையில் கிடைக்கும், இது ஒரு டீஸ்பூன். இது நிறைய போட்டால் உங்களுக்கு சாதம் கலர் மாறிடும். ஆனால் அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டுக்கு இது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வினிகர், இது ஒரு சிந்தட்டிக் வினிகர், இதுவும் ஒயிட் வினிகர் 1 டீஸ்பூன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றினாலும் உங்களுக்கு அப்படியே தொண்டையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ரைஸு. அதனால 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில். கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சியும் பூண்டும் ஒரு டீஸ்பூன். இஞ்சியும் இந்த பூண்டு ஃப்ளேவரும் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு. மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கரைஞ்சிடும். இஞ்சி பூண்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்தோடனே இந்த வெங்காயமும் வெங்காயத்தாளில் வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சில்லிஸ் ஆட் பண்ணிக்க, பச்சை மிளகா 2, கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் கோஸும் பீன்ஸ். இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரைட் ரைஸு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது காயெல்லாம் கம்மியாக இருக்கும், அங்கங்கே தேடி பார்த்து தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும்போது பசங்க சாப்பிடாத காயெல்லாம் இந்த பீன்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் போட்டு எக்ஸ்ட்ராவை போட்டு செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்றது அப்படியே சாப்பிட்டுருவாங்க. இப்போ நம்ம சாதத்துலேயே நான் கொஞ்சம் சாதத்தில் உப்பு போட்டு வடித்ததுனால இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதம் வடிக்கும்போது அதுலேயும் உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாதத்துலேயும் உப்பு இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வேக வைப்பேன். நான் அந்த மாதிரி வெந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக காயும் சீக்கிரமாக வதங்கிடும், கலரும் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டியது வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயம், இஞ்சி, ரோஸு, அப்புறமா குடமிளகா. இதெல்லாம் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் அதே ஃப்ளேவரில் வந்துடும். பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன், அதே மாதிரி ஒயிட் வினிகர் அது 2 டீஸ்பூன், சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன். அது என்ன கலர் மாறிடும் சாதம், அதனால ஒரே ஒரு டீஸ்பூன். அந்த டேஸ்ட்டுக்காக நான் போடுறேன்.
ஸோ இதில் வெங்காயத்தாழை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம சாதத்து மேலேயும் கொஞ்சம் போடலாம். இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ 2.5 கப்பு சாதத்தை எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த மசாலாவை கலந்துட்டு போகிறேன். இது வடித்த சாதம். இப்போ இதில் நம்ம செஞ்ச ஃப்ரைட் ரைஸோட இந்த மசாலாவை ஆட் பண்ணி கலந்துட்டு போகிறேன். இப்போ நான் ஆட் பண்ணியிருந்த 2 மிளகாவையும் எடுத்துடுறேன் சாதம் கலக்கும்போது. அவ்வளோதான், நம்ம சாதத்தை கலந்துட்டு மேலே நம்ம வெங்காயத்தாழை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தாழை ஆட் பண்ணி கலந்து வச்சிடலாம். கலக்கும் போது அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப டேஸ்டி ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போகிறோம். இப்போது சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வித் வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். அந்த ரைஸுக்கு இந்த கிரேவி அந்த பால்ஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.